காரணம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தான், ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க இப்படிதான் பார்க்கணும். நம்ம தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தொடக்கத்திலிருந்தே மக்கள் பாதையில் ஜனநாயக வழியில் இந்த மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியல் பேரியகம் தான். அவங்ககிட்டே பதிவு பண்ணி அவங்ககிட்டே சின்ன ஒதுக்க சொல்லி போராடுறோம். மக்களோடு நின்று நம்ம தேர்தலை எதிர்கொள்றோம். ரெண்டாவது, கட்சி கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் எல்லாமே அரசு மற்றும் காவல்துறை ஒப்புதலோடு தான் அனுமதி பெற்று நடக்குது. சட்டத்திற்கு எதிராக அல்லது சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கிற நடவடிக்கைகளோ செயல்பாடுகளோ இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இதுல உளவுத்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு, அதுக்கு மேல ரா இருக்குது. இதெல்லாம் வச்சு நீங்க கண்காணிச்சுட்டு அப்புறம் திடீர்னு போயிட்டு வீடு வீடுக்கு நாங்க என்னை சோதிக்கிறோம் அப்படின்னா அது சும்மா தேர்தல் நேரத்தில் சும்மா ஒரு அச்சுறுத்தி பாக்குறது தான். நியாயமா வெளிப்படையா அவங்க சொல்றத பாருங்க. எல்டிடிக்கு நீங்க காசு அனுப்புறீங்களா? ரொம்ப நாளா எல்லாரும் சொல்லி கொண்டிருந்தது எல்டிடி இருந்து எனக்கு காசு வருதுன்ட்டு. இப்ப எல்டிடிக்கு நாங்க காசு கொடுக்கறோமான்னு கேக்குறீங்க. இப்ப எல்டிடி காசு கொடுக்கணும், எங்க இருக்கு எல்டிடி? எல்டிடியை அழிச்சு முடிச்சாச்சுன்னு நீங்க தான் ஊர் ஊரா போய் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் இப்ப காசு கொடுக்கறது கை விசாரிக்கிறேன் பாருங்க. சின்னதா யூடியூப் வச்சிருக்காங்க. யூடியூப் வச்சு நடத்தி காசு திரட்டி ஒரு இயக்கத்துக்கு காசு கொடுத்துட முடியும்னா இது எப்படி எப்படி சொல்றது பாருங்க. அது வேடிக்கையா தான் இருக்கு. நியாயமா அழைப்பானை கொடுத்து விசாரிச்சிருக்க வேண்டியது என்னை தான். என்னை விட்டு எனக்கு தெரியாம என் கட்சியில் என்ன நடக்கும்? கட்சியை வழிநடத்தி போற ஆளு நான் தான், அதுக்கு முழு பொறுப்பு நான் தான். சின்ன சின்ன பிள்ளைகளை அது என் தம்பி துறையாது ஒரு யூடியூப் வச்சிருக்கான், 2-3 தடவை சிறைக்கு போயிட்டான். மதியம் என் பெரிய பையன் கார்த்திகெல்லாம் என்ன பண்ணா, இப்ப இந்த விஷ்ணு இருக்கான் பாருங்க, அந்த தென்னகம் விஷ்ணு, அவெல்லாம் எங்க கிராமமே, எங்க கிராமத்துல போய் 150 காவல்துறை குச்சி என்ன ஒன்னுல போய் களைச்சு போட்டு அந்த புத்தகம் ஐயா நெடுமாறன் அவர் எழுதல பிரபாகரன் பெரும் எழுச்சியின் வடிவம் இருக்குல்ல, அந்த புத்தகம் எடுக்கிறாங்க. கொடுத்துடுறா, அப்படியாவது படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துடுறாரு. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கு ஒரு சும்மா அச்சுறுத்தி பாக்குறதான். ஆமா, தேவையில்லாத என்ன பண்ணுவாங்கன்னா, நியாயமா தெளிவு பெறணும். ஐயம் இருக்குதுன்னா என்னைய கூப்பிட்டு விசாரிச்சா உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, இவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, எல்லா கேள்விக்கும் என்கிட்ட தான் பதில் இருக்கு. என்கிட்ட கேட்டு தெளிவு பெற்றுட்டு போயிடலாம். சும்மா தேவையில்லாம 5 மணிக்கெல்லாம் போய் திருச்சியில துறை வீட்டுல எல்லாம் மாதரசி 2 பிள்ளைகள் வச்சிட்டு இருக்கு, அவர் வெளியில வந்துட்டாரு. அதே மாதிரி தென்னகம்லாம் சிற்றூர்ல இருக்கிற ஒரு பையன் விஷ்ணு, கார்த்திக்கு கட்சி அலுவலகத்திலே படுத்துக்கனால நீங்க அங்க போகல, அவனுக்கு அழைப்பாணி அனுப்பிட்டு 5ஆம் தேதி வான்ட்டு. இப்ப நானே 5ஆம் தேதி போலான்னு இருக்கேன். தனித்தனியா விசாரிக்கிங்க, மொத்தமா என்னை விசாரிச்சிருங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான். அவன் என்கிட்ட தான் கேட்டுட்டு பதில் சொல்லுவான். அண்ணன் இதுக்கு என்னென்ன பதில் சொல்றது நானே சொல்லிடுறேன், அவ்வளவுதானே. அதனால அது அவசியம் இல்லைன்றேன். அது அவசியம் இல்லை. அந்த மாதிரி அச்சுறுத்துறதுக்கு 5 ஆளுகளும் இல்லை. சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கை நாங்கள் ஈடுபட்டிருந்தா நீங்க நடவடிக்கை எடுங்க. அது எதிர்பார்த்த ஒன்று தானே. அது ரொம்ப நாளாவே நானே சொன்னேன். அவங்க என்னையே தான் குறிப்பாங்கன்னு நினைச்சேன். அப்படி தொட்டு தொட்டு வருவாங்க. அவரு அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசுனது உங்களுக்கு கனொலியில் இருக்கு. இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா அப்படின்னு, இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிரானதுன்னு அவர் சொன்னது இருக்குது. அவங்க நேர என்னையே தான் குறிப்பாங்க. ஒன்னொன்னா கை வச்சு தேர்தல் நேரத்தில் தூக்குவாங்க. அது உங்களுக்கு தெரியும். இது எவ்வளவு தூரம் நான் தடையா இருப்பேன் அவங்க கால் வச்சு நகர்றதுக்குன்னு தெரியும். அதனால தொடுவாங்க. அது எதிர்பார்த்தது.